பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? எங்கெங்க சுகம்? இந்த மாதிரி பிரச்சனை, போராட்டம், வருமானம் இல்லை, வழி இல்லை, நேசிக்க புரிந்து கொள்ள கூட சரியான ஆட்கள் இல்லை, மனசு வந்து போயிருக்கிறீங்களா? ஒண்ணு கலங்காருங்க. இந்த சூழ்நிலையிலையும் உங்களை புரிந்து கொள்ளுகிற, உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு தெரியும் தானே, இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட போய் நீங்க மனம் திறந்து பேசினீங்களா? நீங்களா உட்காந்து கவலைப்படுறீங்க, நீங்களா உட்காந்து அழுகிறீங்க, நீங்களா உட்காந்து என்னடா வாழ்க்கை இது, என் மனைவியாவது என்ன புரிந்து கொள்வான்னு பார்த்தா புரிந்து கொள்ளல, என் கணவராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார்னு பார்த்தேன், அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு அது மாதிரி கலங்குறீங்களா? இயேசு இருக்கார்ல, நீங்க அவர்கிட்ட போய் பேசினீங்களா மனம் திறந்து? அவர் என்ன சொல்லுவாரு? நான் இருக்கிற மகளே, நான் இருக்கிற மகனே உனக்கு, அப்படிதானே சொல்லுவாரு. பாருங்க, 34 சங்கீதம் 18 நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்கொண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தாவீது என்கிற ஒரு ராஜா ஒரு தேசத்துக்கே ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டார். ஆனா அவரு நிறைய பாடுகள்ல கடந்து போனார். கண்ணீரின் பள்ளத்தாக்கு, உபத்திரவங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கு, இதெல்லாம் அவர் கடந்து போனார். ஆனா அவர் அறிந்து கொண்டது, கர்த்தர் எனக்கு சமீபமாயிருக்கிறார். நான் நொறுங்குண்ட உள்ளத்தோடு அவரை கூப்பிடும் போது எனக்கு உதவி செய்கிறார் என்பதுதான் அவருடைய அனுபவம். சில சமயம் நமக்கு யாருமே இல்லை, நம்ம புரிந்து கொள்ள நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லும் போது, முழு உலகத்திலேயே நம்ம மட்டுமே தனியா இருக்கிறோம், அவ்வளவுதான் இனிமேல் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்ல, அதான் நிறைய பேரை சோர்ந்து போக பண்ணுகிறாரு, தவறான முடிவெடுக்க பண்ணுகிறாரு. என் மனைவி கூட என்னை புரிந்து கொள்ளலையே, என் கணவர் கூட என்னை புரிந்து கொண்டு எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லலையே, அது மாதிரி என்னெல்லாம் நம்முடைய உள்ளத்தை ரொம்ப பாதிக்கும். என்ன நம்ம உலகத்துல அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு வாழுகிறோம். ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நான் சென்னையில பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த போது, நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் மெட்ராஸ்ல பீச் இருக்குல்ல, மெரினா பீச், அங்க போய் நாங்க ஒரு 10-15 வாலிபர்கள் போவோம். எங்க பைபிள் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க, அங்க நின்று பாட்டு பாடுவோம். கடற்கரை ஓரத்துல நின்று வாலிபங்கெல்லாம் ஒரு இதோ பாட்டு பாடுறாங்களேன்னு ஆட்கள் ஒரு 50-100 பேர் வரைக்கும் கூடுவாங்க. நல்லா நாங்க பாட்டு பாடிட்டு யாராவது ஒருத்தர் ஒரு டெஸ்டிமனிஸ் ஷார்ட்டா ஷேர் பண்ணுவோம். அப்புறம் ஒரு மெசேஜ், காஸ்பல் மெசேஜ் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சுருக்கமா சொல்லி, யாராவது நீங்க ஜெபிக்க விரும்பினா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுக்கு ட்ராக்ஸ், காஸ்பல்ஸ் எல்லாம் நாங்க கொடுப்போம். அது வழக்கம். ஒரு சமயம் அப்படி நான் போயிருக்கும் போது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க தான் பேசினாங்க. நான் தமிழ்ல அதை மூடி போயிட்டு, அவங்க ஆங்கில இந்தியன் வகுப்பை சார்ந்தவங்க, ஆங்கிலத்துல தான் அவங்களால பேச முடியும். நான் தமிழ்ல அதை மொழிபெயர்த்து சொல்லி கொண்டிருந்தேன். ஜனங்கள்லாம் நின்று கேட்டு கொண்டிருந்தாங்க. முடிஞ்ச பிறகு சுமார் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் இருக்குது, தேவையானா நீங்க வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க. அப்போ 10 பைசா அப்படி கொடுத்து வாங்கிக்கொள்ளுவாங்க. அது மாதிரி வாங்கிட்டு பேசிட்டு ஒவ்வொருத்தரா போனாங்க. முடிஞ்சிட்டு போய் கொண்டு இருந்தாங்க. ஒரே ஒரு வாலிப தம்பி அப்படியே கை கட்டிட்டு சோக முகத்தோடு நின்று பார்த்து கொண்டே இருந்தாங்க. நாங்க முடிஞ்ச உடனே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு போயிருப்போம்ல, எல்லாம் பேக் பண்ணி நாங்க புறப்புறக்கு ரெடி ஆகிற, அந்த தம்பி மட்டும் போகவே இல்லை. நான் ஆரம்ப நேரத்துல இருந்தே அந்த தம்பியை கவனிக்கிறேன். அவன் மேல ஒரு சிந்தை வைக்கும்படி ஆவியானவர் என்னை தூண்டினார். ஆனால் அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் அவன் மேல என் கண்கள் பதிந்தது. இந்த தம்பி குறித்த ஆண்டவருக்கு ஏதோ நோக்கம் இருக்குதுன்னு சொல்லி நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க, அவன் மட்டும் நின்று கொண்டு இருக்கிறான். அப்போ நானும் தெரியாத ஒரு பையன், அவனை பார்க்கிறேன், அவன் என்ன பார்க்கறான். என்கிட்ட தான் ஏதோ பேசணும் போல அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருப்பதை என்னால உணர்ந்து கொள்ள முடிந்தது.
அப்புறம் மெதுவா வந்தா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வந்தா பக்கத்துல. எனக்கு தெரிஞ்சிட்டு அவன் இறைவன்கிட்ட பேச விரும்புகிறான் என்று நான் பக்கத்துல போய் பேசினேன். தம்பி, என்ன காரியம் அப்படின்னு கேட்டேன். இல்ல, நான் இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கிறேன், முதல் முறையா இந்த இயேசுவை பற்றி எல்லாம் நீங்க சொன்னீங்களே, நான் உங்ககிட்ட பேசணும். அவ்வளவுதான் கேட்டேன், உங்ககிட்ட நான் பேசணும், முடியுமா அப்படின்னு சொன்னான். முடியும் தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இங்கதான் சென்னையில ஒரு இடத்துல இருக்கேன்னு சொன்னா. நான் பாடியில இருக்கிறேன், இப்ப நாங்க கிளம்புறோம், என் கூட வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட்டேன். நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். என் கூட நான் கூட்டிட்டு போனேன். பஸ்ல அவனுக்கு டிக்கெட் எடுத்து கூட்டு போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்க வீட்டுல கூட்டு போய் நான் தனியா இருந்தேன். அந்த டைம் பைபிள் காலேஜ் போயிட்டு வருவேன். அப்ப 2 பேரும் உட்கார்ந்தோம். ராத்திரில ஒரு 11 மணி இருக்கும். அப்ப உட்கார்ந்த உடனே நான் கேட்டேன், என்ன தம்பி உங்க விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு. அப்படி கேட்ட உடனே அவளை கண்ல இருந்து கண்ணீராய் வடிய ஆரம்பித்தாரு. அவன் அழுதான், பேச முடியல அவனால. அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம், அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விரக்தி. அழுதான் கொஞ்ச நேரம். அவன் துக்கம் நீங்கட்டும் சொல்லி நான் காத்திருந்தேன். அப்புறம் அவன் சொன்னான், என்னுடைய தாயார் சின்ன வயசுல இறந்துட்டாங்க, நானும் என்னுடைய தம்பியும், எங்க அப்பா இருக்காங்க, அங்க வேலை செய்யறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. எங்க அம்மா இறந்த உடனே எங்களுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி. அந்த அப்பா இருக்கிறாங்களே, நாங்க ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருந்தோம், அவங்க இன்னொரு திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணி வந்த உடனே அவங்களும் ஒரு தாய் போல எங்களை கவனிப்பாங்கன்னு நினைச்சோம். அவங்க வந்த உடனே முதல்ல வேலை எங்களை படிப்பு விட்டு நிறுத்திட்டாங்க. ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திட்டு வீட்டு வேலை செய்ய வச்சாங்க. பெருக்க, தண்ணி எடுக்க, கிளீன் பண்ண, கடைக்கு போக. நம்முடைய படிப்பை நிறுத்திட்டாங்க, வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. நம்முடைய எதிர்காலம் என்ன? அதனால எங்க அப்பாட்ட போய் நான் என் தம்பி அழுதோம், எப்படியாவது எங்களை படிக்க மட்டும் வைங்க, நாங்க எப்படியாவது படிச்சு முடிச்சு எங்க வாழ்க்கையை பார்த்து கொள்றோம். எங்க அப்பா செவி கொடுக்கல. சொந்த பிள்ளைகள் நாங்க அழுகிறோம், என்னுடைய உணர்வுகளை என் தாப்பனார் புரிந்து கொள்ளல. அதெல்லாம் முடியாது, அம்மா சொல்றபடி கேட்டு இருக்குன்னா இருங்க அப்படின்ட்டாங்க. நானும் என் தம்பியை பார்த்தோம். அப்ப இந்த வீட்டுல இருந்து நமக்கு எதிர்காலம் இல்லை, இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு இல்லை, தகப்பனுடைய அன்பு இல்லை, வந்த தாயனுடைய அன்பு இல்லை, பெத்த தாயை இழந்துட்டோம். ரொம்ப மனம் உடைந்து வீட்டு விட்டு போயிடலான்னு சொல்லி நாங்க 2 பேரும் வெளியேறினோம். சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, எங்கேயாவது வேலை கிடைக்குமா நீ தேடி அலைஞ்சோம். ஒரு ஹோட்டல்ல வேலை, கிளீன் பண்ற வேலை கிடைத்தது, சர்வர வேலை அந்த மாதிரி கிடைத்தது. சென்னையில மவுண்ட் ரோட் பக்கத்துல உட்லண்ட்ஸ் ஹோட்டல், அங்கதான் வேலை செய்கிறேன் நண்பராஜ் சொன்னான். தம்பி திடீர்னு சிக்காயிட்டான். அவனை கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறேன். என் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனேன், என்னை எப்படியாவது படிக்க வைங்கன்னு சொல்லி. என் நெருங்கின சொந்தங்கள் யாருமே எனக்கு, என் தம்பிக்கும் இரக்கம் காட்டல. யாருமே எங்களை படிக்க வைக்க முன் வரல. இப்ப நான் அது மாதிரி ஆயிட்டமே, ஏன் இந்த உலகத்துல வாழணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டாயிட்டு. தம்பி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட காசு கிடையாது. சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்ட, யாரும் செவி கொடுக்கல. ஒரு அன்பில்லாத இந்த உலகத்துல வாழணுமா? நமக்கு இன்னும் யாருமே இல்லை, எதிர்காலம் மேல செத்துடலான்னு சொல்லி கடல்ல விழுந்த சாகிறதுக்கு தான் நான் கடற்கரைக்கு வந்தேன். அவன் சொன்னான், கடல்ல விழுந்து சாகணும், எனக்கு நீச்சல் தெரியாது, செத்துடலான்னு சொல்லிதான் நான் வந்தேன். கடற்கரையில் அங்கங்க நான் இருட்டட்டும், ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இருட்டின உடனே ஜனங்கள்லாம் போயிடுவாங்க, அப்ப கடல் விழுந்து செத்தரலான்னிரா கடற்கரையில நடமாடி கொண்டிருந்தேன். அப்ப இந்த பாட்டு சத்தம் கேட்டாரு. நான் கேட்டேன், நீங்க பண்ண பிரசங்க கேட்ட போது எனக்குள்ள ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்படி ஒரு கடவுள் மனிதனை தேடி மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தான்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டு கொண்டிருந்தேன். அதான் உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்தது. அதனால நான் உங்கள்கிட்ட பேசினேன்னு சொன்னான். ஒரு காரியத்தை விளங்கி கொண்ட அவனுடைய உள்ளம் அன்புக்காக ஏங்கி கொண்டிருந்தது. தாய் இறந்துட்டாங்க, தாய் அன்பு இல்லை. தகப்பன் கைவிட்டுட்டா, தகப்பனுடைய அன்பு இல்லை. உறவுகள் எல்லாம் கைவிட்டு விட்டது. இப்ப எதிர்காலமே கேள்விக்குறி, எப்படி நான் வாழுவது?
என்பதாக. நான் உனக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், இயேசு உன்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பை மாத்திர நான் சொன்னேன். உன் மேல வைத்த அன்பினால் எப்படி மனிதனாய் வந்து அவர் சிலுவையில் தன் ஜீவனை குடைத்து உயிர்த்தெழுந்தார் என்றும், இயேசு எனக்கு எப்படி அன்பு காண்பித்தார் என்றும் நான் சொன்ன அப்படியே கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்த தம்பி. அவன் சொன்னான், நீங்க சொல்ற இயேசுக்கும் எங்களுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் இன்னைக்குதான் இந்த இயேசு பற்றி இப்படி எல்லாம் கேள்விப்படுகிறேன். என்ன கூட அவர் நேசிக்கிறாரா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், உன்னையும் அவர் நேசிக்கிறார். அவருக்கு மதங்களுக்கெல்லாம் பார்ப்பட்டவர் இயேசு. உன் மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார், உன்னை நேசிக்கிறார் என்று சொன்ன போது, இந்த இயேசு எனக்கு வேணும் என்று கேட்டார். இந்த இயேசு எனக்கு வேணும். நாங்க 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டோம். எனக்கு ஜெபமெல்லாம் பண்ண தெரியாத நான் சின்ன ஜெபம் சொல்லி கொடுத்தேன். இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு அங்கே தங்கிட்டு காலையில புறப்பட்டு போனான். நான் சொன்னேன், 2 நாள் கழிச்சு உன்னை பார்க்க வர்றேன், நீங்க வேலை செய்யற இடத்துக்குன்னு சொன்னேன். சரி வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தேன். 2 நாள் கழித்து அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடு ஒன்றை வாங்கி கொண்டு இந்த வசனத்தை அவன் வாசிக்க கொடுக்கலாம் என்று அவன் பணி செய்கிற அந்த ஹோட்டலுக்கு போனேன். சர்வரை வேலை பார்த்து கொண்டிருந்தான். நான் அவன் போய் சந்திச்சேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சந்தோஷமா சொன்னான், 2 நாளைக்கு முன்னால எனக்கு வாழவே விருப்பம் இல்லை. என்ன நேசிக்க அன்பு காட்ட யாரும் இல்லை, செத்துருன்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வாழ விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லிவ். நான் வாழ விரும்புகிறேன். என்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர், என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவரை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. அவருடைய உள்ளத்துல அவ்வளவு பெரிய சந்தோஷம். அவன் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை தொட்டார். தற்கொலைக்கு நேராய் போன ஒரு வாலிப தம்பி இன்னைக்கு அவனுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை இயேசு கொடுத்துட்டார். நான் உன்னை வாழ வைப்பேன். நான் உனக்கு இருக்கிறேன், தகப்பனா தாயா உறவுகளா நான் இருக்கிறேன்னு ஒரு நிச்சயத்தை இயேசு கொடுத்து விட்டார். பெரிய சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாய் சொன்னான். அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், ஆசீர்வாதமான நாட்கள் வர ஆரம்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தற்கொலை தான் முடிவுன்னு நினைக்கிறீங்களா? யாருமே என்ன புரிஞ்சுக்கல, யாருமே நேசிக்கல, யாருமே உதவி செய்யல, ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களை புரிந்து கொள்ள ஒரு இயேசு இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஒரு இயேசு இருக்கிறார். உங்களை நேசிக்க ஒரு இயேசு இருக்கிறார். தகப்பனை போல, தாயை போல, உடன்பிறப்புகளை போல நேசிக்கிற ஒரு ஆண்டவர். உங்களுக்காக சிலுவையில ஜீவனையே கொடுத்தவர் அவர். உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களை வைத்திருக்கிறார். இந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க, உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? எனக்கு தகப்பனா இருங்கப்பா, எனக்கு ஒரு தாயா இருங்கன்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்றீங்களா? உடனே ஒரு மாற்றம் வரும். அப்படி ஏற்றுக்கொள்ள விரும்ப நம்முடைய இருதயத்துல கை வைத்து என் கூட சென்று ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, என் மேல உள்ள அன்புனால எனக்காக சிலுவையில நீங்க மறிச்சீங்க, என் பாவத்தை மன்னிச்சு ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறீங்களா? ஜெபிக்கலாம். தகப்பனே, ஏதோ இந்த மகன் இந்த மகளை பாரும். என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு அனாதையை போல கஷ்டப்படுகிறேனே, வாழ்வதை விட மறித்து விட்டார் நல்லது என்று கலங்கி நிற்கிற இந்த பிள்ளைகளை பாரும். இன்னைக்கு இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும். எனக்கு தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, உறவுகளாக நீர் எனக்கு வேண்டும். எனக்காக சிலுவையிலே மரித்தீரே, ரத்தம் சிந்தினீரே, உயிர் தெழுந்தீரே, உம்மை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையிலே நீர் வாரும் என்று சொல்லி யார் யார் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது அவருடைய உள்ளத்துக்குள் தேவ சமாதானம் வரட்டும். நீர் அவருடைய இருதயத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை விளங்க பண்ணும். இந்த துக்கங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஒரு புதிய நம்பிக்கையுடைய வாழ்க்கையிலே உதிக்கட்டும். இன்று முதல் ஆசீர்வாதமான வழிகள் திறக்கப்பட்டு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை காணட்டும். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளாக அவர் மாறிவிட்டபடியால் அவருடைய கண்ணீரை தொடையும், தேவைகளை சந்தியும், வழிகளை திறந்து கொடும், நோய்களை மாற்றும், அற்புதங்களை செய்யும். இன்று முதல் அவங்க அற்புதங்களை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.